எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நேற்று லீவ் போட்ட மட்டும் இன்னைக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் மற்ற 2 பேர் லீவ் போட்டு ஓடிட்டானுங்க. இந்த லாக்குள்ளும் முதலாளியும் அவங்கள நாளைக்கு பிடிச்சி இழுத்துட்டு வருவோம். இப்போ நானும் மட்டும் இன்னைக்கு எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மட்டு மேட்சை பற்றி என்ன நினைக்கிற? எம்ஐ வந்து ஜெயிச்சிட்டாங்க. பார்க்குற எண்ட் ஆஃப் த டே எம்ஐ கன்வின்சிங்காக ஜெயிச்சிருக்காங்க. பட் ஹவு த மேட்ச் அன்ஃபோல்டட் சொல்லு. அதான் இதே பிச்சில் வந்து லாஸ்ட் வருஷம் விளையாடின இந்த பிச் 6ல் வந்து கேகேஆர் 119 ஆல் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பிச் ரிப்போர்ட்லேயே ஃபர்ஸ்டே சொன்னாங்க ரொம்ப டேம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய வாட்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் வேணுமே தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அபிஷேக் சர்மா டிராவிஸ் அடிக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் 2வது ஓவர்லேருந்து ஸ்லோ பால் போட ஆரம்பிச்சாங்க. நல்லா இந்த எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அடிக்க முடியல. ஹெட்டு நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து ரொம்ப அக்ரெசிவா விளாடணும்னு பார்த்தாரு. அவங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏற்கனவே ஸ்கோர் தெரிஞ்சதுனால நடுவில் கொஞ்சம் தட்டி சிங்கிள்ஸ் எடுத்து கொஞ்சம் தேவையான அளவு தான் அடிச்சு விளாண்டாங்க. அதான் ஹென்ரி கிளாஸனும் ரொம்ப ஒரு லாஸ்ட் ஒரு ஓவரில் 20 ரன் அடிச்சாரே தவிர அதுக்கு முன்னாடி அவரும் 100 தான் ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. அதான் நான் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் பார்க்குறேன். டிராவிஸ் ஹெட்லாம் 96 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. அப்போ என்ன இது ரெட் சாயில் பிச் போடுறேன்னு இது பார்த்தேன் நான். இல்ல இப்போ லாஸ்ட் வருஷம் இதே பிச்சு தான் அந்த கேகேஆர் 119 ஆல் அவுட் ஆனாங்க 16 ஓவர்ஸ்ல. அடிக்க முடியல. பிச்சு வந்து வெரி டேம்ப்பு. ஒரு நல்ல பயங்கரமா ஹோல்ட் ஆச்சு. பட் ஆனால் என்ன இவங்க கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சிங்கிள்ஸ் எடுத்து இது பண்ணிக்கலாம். அதான் 45 டாட் பால்ஸும் என்னமோ 120 பால்ஸ் 45 டாட் பால்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். நிதிஷ்குமார் ரெட்டியும் ரொம்ப ட்ரை பண்ணாரு. லைக் ரொம்ப அக்ரெசிவா சிக்ஸ், அதாவது ஐ திங்க் 18th ஓவர்ல தான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சாங்க. 17 ஓவர்ஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து சிக்ஸ் அடிக்காம விளையாடி இருக்காங்கன்னா, ஐ மீன் இன்டென்ட் இல்லாம இல்ல, முடியல. இன்னைக்கு வந்து மேட்சுக்கு முன்னாடி எல்லாரும் 300 பேசிட்டு இருந்தாங்க ட்விட்டர்ல எல்லாம். பட் இப்படி ஆயிருச்சு. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு, டிராவிஸ் ஹெட் ஸ்கோர்ஸ் 80% ஆஃப் ஹிஸ் ரன்ஸ் இன் பவர் பிளே இட் செல்ஃப். ஆனால் டிராவிஸ் ஹெட்டால அவ்வளோ சிங்கிளும் அக்ரெசிவாக ஓட மாட்டார், டபுள்ஸ் எல்லாம் அக்ரெசிவாக கன்வெர்ட்டும் பண்ண மாட்டார். ஸோ ஐ திங்க் அதனால தெரியுது இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணார் அப்படின்னு. டியூவுமே முதல்ல இருந்தே இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். டியூ வந்து அதான் ஆஃப் டைம்ல டியூ கொஞ்சம் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு. பட் அப்பயுமே வந்து பிச்சில் ஹிட் பண்ணி ஸ்லோ பால் போட்டால் இன்னும் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. there was some help, பட் ஃப்ளோட் பண்ணி ஸ்லோ பால் போட்டால் ஹோல்ட் ஆகல. ஸோ அது கொஞ்சம் டியூ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியானாலும் ஈஸியாச்சே தவிர, இப்போ கமின்ஸ் வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. எல்லாமே வந்து பிச்சில் ஹோல்ட் பண்ணி போட்டு தான் விக்கெட் எடுத்தார். ஸோ டியூ வந்த அப்புறமும் இட் வாசன் வெரி ஈஸி டு இது. அதே மாதிரி இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அந்த ஜீஷான் அன்சாரி ஒரு விக்கெட் எடுத்தது திருப்பி கூப்பிட்டுருக்காங்க போன பேட்டரை. ஹர்திக் ஒரு நோபால், அது ரெகுலர் தான். டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனது மிட் விக்கெட்டில் கேட்சுப்பு. இது வந்து ஜீஷான் அன்சாரி விக்கெட். அது என்ன கீப்பர் முன்னாடி கொண்டு வந்துட்டாரா கையை? ஆமா, அதுவும் கீப்பர் கிட்டே பால் போல. கேட்ச் பிடிச்சது கவர்ஸ்ல. அவரு அவர் அவுட் ஆயிட்டு மேலெல்லாம் போயிட்டாரு. அதுக்கு சூரியகுமார் யாதவ் கூட உள்ள பிச்சுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டாங்க. திரும்ப நான் யூஸ்வலா கூப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் கிளாசன் வந்து இது க்ளவ் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது, ஃப்ரண்ட்ல வந்ததுனால நோ பால்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து வில் ஜாக்ஸ்க்கு வந்து அவர் ஸ்பாட்டை நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணோம். யார் கார்வின் பாஷ், அப்புறம் ஒரு பெவன் ஜேக்கப்ஸ்லாம். பட் திரும்பியும் அவரை பேக் பண்ணாங்க. ஐ திங்க் ஹஸ் டெலிவர்ட். அந்த சாண்ட்னர் வந்து அவங்க ஹெட்டுக்காக ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தானே போட்டிருக்காரு. ஸோ அவர் ஹெட் இருக்கனால ஜாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப் ஃப்ரண்ட் இன்னும் கொஞ்சம். பட் நல்லாவும் போட்டாரு. பிச் பயங்கரமா ஹோல்ட் ஆச்சு. யூஸ்வலா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் ஆஃப் ஸ்பின்னர்லாம் கொண்டு வந்து அடிச்சிருவாங்க. பட் அடிக்க ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் முடியல. விக்கெட்டும் 2 பேர் விக்கெட்டும் அவர் தான் எடுத்தாரு. ஹெட் விக்கெட்டும் சரி. இஷான் கிஷான் வந்து வந்த உடனே டவுன் தி ட்ராக் வந்து அவுட் ஆனாரு. அந்த டைம்ல மேபி அவங்க ஒரு ஓவர் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் இருக்கும் போதே வில் ஜாக்ஸ் கொடுத்தாங்களேன்னு நிதிஷ் ரெட்டியை கூட முன்னாடி இறக்கி விட்டுருக்கலாம். ஏன்னா ஸ்பின் ஆச்சு பயங்கரமா, ஹோல்டும் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ஓகே, அவங்க வந்து கிளியரா இருக்காங்க, டாப் 3 இவங்க தான். ஓகே. ஸோ அதான் அந்த ஸ்பாட் இப்போ தெளிவாயிருச்சு உங்களுக்கு. தேர் ஐ திங்க் இதுதான் தேர் பெஸ்ட் காம்பினேஷன் மும்பை இந்தியன்ஸ்க்கு. வில் ஜாக்ஸ் வந்து ஆப்வியஸ்லி சிங்கிள் டிஜிட்ல கேட்ச் விட்டாங்க. டிராவிஸ் ஹெட் கைக்கு வந்து கேட்ச் விட்டாரு பவர் பிளேல. ஸோ பேட்டிங் வைஸ் அபிஷேக் சர்மா இல்ல டிராவிஸ் ஹெட் தான் கேட்ச் விட்டாரு. ஓ, வில் ஜாக்ஸ்க்கும் கேட்ச் விட்டாங்களா? நான் வில் ஜாக்ஸ் ஒரு கேட்ச் விட்டாரே ஃபர்ஸ்ட் பால்ல, அது இல்ல வில் ஜாக்ஸ் நியூ பால்ல இருக்கும்போதே ஷமி பால்ல கேட்ச் விட்டு கைக்கு வந்து கேட்ச் ஹெட் கேட்ச் விட்டாரு. ஸோ அதான் கேட்ச் விட்டு அவரும் வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. இவங்க ரொம்ப அன்சாரி வந்து ரொம்ப நல்ல பால் 2 போட்டுட்டு கொஞ்சம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ரன்ஸ் கம்மியா இருக்கு, விக்கெட் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஃப்ளோட்டர்ஸ் இந்த சஹால் மாதிரி கொஞ்சம் தூக்கி போட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய அடிச்சுட்டாங்க. அப்புறம் ராகுல் சார் ஒரே ஓவர் போட்டாரு.
அதுவும் ஒரு ஆஃப் ட்ராக்கர் போட்டாரு, அடிச்சாரு. அதான் கொஞ்சம் ம். ரொம்ப ட்ரை பண்ணாங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் எக்கனாமிக்கலா ஓகே. போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். ம். கரண் சர்மா முதல்லே இன்ஜூர்டு. ஸோ கரண் சர்மா வெளிய போயிட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி தே குட் நாட் யூஸ் ஹிஸ் பவுலிங் சர்வீசஸ் டுடே. ம். இதுதான் சாக்குன்னு இன்னைக்கு விளையாடணும் அவங்க பண்ணணும்னு நினைச்சிருந்தா, இப்ப குட் திங் இஸ் இட் ஹஸ் பிராட் அவுட் இது. இன்னைக்கு ரோஹித் தான் வந்து அடி வாங்கியிருக்க வேண்டியது. அவரு இப்ப இம்பாக்ட் சப்பா உள்ள வந்தாரு. ஒரு பவுலர் ஷாட்டு நாங்க வந்து ஒரு பவுலர் உள்ள கொண்டு வரோம். விக்னேஷ் புத்தூரும் கொண்டு வந்திருக்கலாம். பட் தே மேனேஜ் தி ரிசோர்சஸ் வெல். ஐ திங்க் பிளானே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படிதானே? அதான் பட் ஆனா தேவைப்படல. ஏன்னா அவ்வளோ ஹோல்ட் ஆச்சு. ஸோ ஹர்திக் பாண்டியா பவுல்ட் ஆக்சுவலாக நல்லா போட்டாரு. நிறைய யார்க்கர் போன தடவை ஸ்டார்க்கு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஃபுல்லா யார்க்கரா போட்டாரு. டெத் ஓவர்ஸ்லேருந்து 15 ஓவர் 16 ஓவர்லாம் நல்லா போட்டாரு. சஹார் ம். தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா ஆக்சுவலாக ஆரம்பிச்சாரு. கடைசியில் ஐ திங்க் 3 overs 47 அடிச்சாங்க. அப்பயுமே சஹார் 162 தான் எப்பயுமே இருந்தது. கடைசியில கொடுத்தா அடிக்க தானே செய்வாங்க. சஹார் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவர் போட்டாரு. பும்ரா வந்து அந்த அந்த 47ல ஐ திங்க் 19th ஓவர் வெறும் 5 ரன் தான் கொடுத்தாரு பும்ரா. ஸோ இவங்க ரெண்டு ம். பேரும் தீபக் சஹாரும் ஹர்திக் பாண்டியாவும் 18th ஓவர் 20th ஓவர் 20 ரன்ஸ் கொடுத்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ம். சிக்ஸ் ஆனா ஆக்சுவலா 18th ஓவர் தான் இவங்க ம். ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சாங்க. ஓகே. இப்போ எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு என்ன திருப்பி தே ஃபர்தர் கோ ஸ்லைட் டவுன் த டேபிள் அப்படிதானே? இப்போ வந்து 9th பிளேஸ் போயிட்டாங்க. ரன் ரேட்டும் ரொம்ப -1.2 சம்திங் இருக்கு. மும்பை ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ பெரிய இப்போ டேபிளில் கிளைம் இல்லை, பட் 6 பாயிண்டர்ஸ் டீம் குரூப்ல இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து இந்த ஆர்சிபி ஜிடி இவங்கலாம் 8 பாயிண்ட் குரூப் இருக்காங்க. 10ல் ஒரே ஒரு டீம் தான் இருக்கு. ஸோ இன்னும் 2 லெவல் மேலே இருக்காங்க டாப்பர்ஸு. ஒரு லெவல் கீழே இருக்காங்க பாட்டம் பிளேஸ் டீம்ஸு. கொஞ்சம் மிட் டேபிளை நோக்கி மும்பை இப்போ 7வது இடத்துல இருக்காங்க. பட் ரன் ஒரு ரேட் கேம் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவா விளையாடி இருக்கு. இருக்காங்க. மேல இருக்க டீம் எல்எஸ்ஜி தவிர மத்த பஞ்சாப், ஆர்சிபி, குஜராத் எல்லாரும் 8 பாயிண்ட்ஸ்ல இருந்தாலும் ஒரு கேம் கம்மியா விளையாடி ஒரு இருக்காங்க. கேம் கையில வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் 10 போக சான்ஸ் இருக்கு அதுல. டெல்லி கேபிட்டல்ஸும் ஒரு ஆர்சிபி கேம் கம்மியா பிபிகேஎஸ்ல வச்சிருக்காங்க. ஒருத்தர் போவாங்க. ஏன்னா அதுல ஒருத்தர் வந்து 8ல தான் இருப்பாங்க, ஒருத்தர் 10 போயிருவாங்க நாளைக்கு ஆர்சிபி பிபிகேஎஸ் விளையாண்டாங்கன்னா. ம். ஆமா. ஓகே, அதை அப்போ பார்க்கலாம். பட் அதான் இன்னமும் வந்து வெரி ஓப்பன் ஐபிஎல் தான். இன்னும் யாருமே வந்து ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லல. யாருமே வந்து உடன் ஸ்பூன் ஷுவர் ஷாட் உடன் ஸ்பூன் கேண்டிடேட்னு சொல்லல. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது தவிர எஸ்ஆர்ஹெச் இப்போ இதில் கோயிங் ஃபார்வர்டு அவங்க என்ன சேஞ்சஸ்லாம் எதிர்பார்க்குற? அகெயின் தே டோன்ட் ஹாவ் த பர்சனல் டு மேக் சேஞ்சஸ். ஸோ அதுதான் நான் நினைச்சேன். பர்சனல் யாரும் இல்லை. அண்ட் இந்த பிச்சு கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போகாம ஸ்மரன் ஃபர்ஸ்டே. ரவிச்சந்திரன் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, உள்ள கொண்டு வரலாம்ல. பட் யாருக்கு பதில் கொண்டு வர முடியும்? இஷான் கிஷான், நிதிஷ்குமார் தான் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல பேட்டிங்ல. அவங்களுக்கு பதில் கொண்டு வர மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த இதை எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வெளியே அபினவ் மனோகர் இருந்தாரு. இப்போ அவங்களுக்கு பேட்டிங் இது இருந்துச்சுன்னா அவர் தான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. பேடப் பண்ணியிருந்தாரு. ஸோ அது இல்லாதனால தான் ராகுல் சார் உள்ள கொண்டு வந்தாங்க இம்பாக்ட் சப்பா. ஸோ அந்த அபினவ் மனோகர் இதுல ரவிச்சந்திரன் வரமாட்டார். அவர் மோர் ஆஃப் டாப் ஆர்டர் 3-4 பிளேயர். ஸோ ஐ திங்க் தே டோன்ட் மேக் எனி சேஞ்சஸ். அவ்வளோதான். இது தே ஸ்டக். அவ்வளோதான். இதுக்கு மேல அப்புறம் பண்ண எதுக்கு அவரை முடியாது. ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிறாங்க? மேபி இந்த நம்ம சிஎஸ்கேக்கு பேசுற மாதிரி ஒருவேளை இன்னும் 2 மேட்ச் தோத்து முடிச்சுட்டா அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணலான்னு கூட இது பண்ணலாம். ஹீஸ் ஹைலி ரேட்டட். ஈஷான் அதனால மலிங்கா ஈஷான் எடுக்கிறாங்க. மலிங்கா விக்கெட்லெஸ்ஸா இருந்தாரு, கடைசி 2 விக்கெட் எடுத்துட்டாரு, உங்களை சந்தோஷப்படுத்திட்டாரு இல்ல உங்க அவருமே வந்து ஃபேண்டசி பிளேயர். திஷான் அன்சாரி மாதிரி தான். அவரோட ஸ்லோ பால் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ரீட் பண்றதுக்கு. பட் அதுக்கப்புறம் மத்த பால்ல ரொம்ப கேவலமா, அதான் சொல்றேனே, ஒரு 2 3 பால் ஓவர் நல்ல பால் 35ல தான் போட்டாலும் போட்டாரு கடைசி ஓவர்ல விக்கெட் எடுக்கிற வரைக்கும். அதான் கன்சிஸ்டண்டா போட மாட்றாங்க. ஒரு 2 பால் நல்லா போடுறாங்க. ஐ திங்க் இன்னும் அந்த இது இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. கமின்ஸ் வேற அவர் ஃபீல் செட் பண்ணி கரெக்டா அதுக்கு போடுறாரு. அந்த ஒரு பால் அடிச்சாலும் அதே இதுதான் மாத்த மாட்றாங்க. இவங்க சும்மா ரொம்ப ஸ்ப்ரே பண்றாரு. ஒரு ஸ்லோ பால், ஒரு யார்க்கர், ஒரு உல்டா ரொம்ப நிறைய ட்ரை பண்ணணும்னு பண்றாங்க. சரி, ராகுல் சாரை இம்பாக்ட் செப்னு உள்ள கொண்டு வர்றீங்க, ஒரு ஓவர் தான் கொடுக்குறீங்க. இல்ல அதான் அதுக்குள்ள டியூ வந்துச்சு. வரும்போது அவ்வளோ டியூ இல்ல. அவரும் ஓரளவு நல்லா போட்டிருக்கணும். ஆஃப் ட்ராக்கர் போட்டு சிக்ஸ் அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் கொடுக்க முடியாது. சரிடா, நம்பிட்டு இன்னும் அவங்க விக்கெட் டேக்கிங் தானே அவங்க போகணும். இல்ல அதுக்கப்புறம் ஆனா அவர் கமின்ஸ் அதுக்கப்புறம் தான் விக்கெட் எடுத்தாரு. பட் அதான் ம். இவங்க ராகுல் சார் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதான் அதுக்கப்புறம் டியூ வந்துச்சு. ஹோல்ட் பண்ண முடியல. அன்சாரியும் ஸ்பின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ம். சூரியகுமார் அதுவும் வந்து நிறைய ஸ்வீப் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அதான் அதுக்கப்புறம் ஸ்பின்னர் வேணான்னு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ 300 ரன்னுக்கு மேலே போகும்னு நினச்ச மேட்ச்சு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகவே முடிஞ்சிருச்சு. இந்த மேட்சோட இம்பார்ட்டன்ட் ரிவ்யூயா
ரோஹித் சர்மா ரிஜிஸ்டர்ஸ் இஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் ஐபிஎல் 2025. 26 ரன் அடிச்சிட்டாரு 16 பால்ல, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 162.5. ஸோ பட் தென் ஸ்லோலி இஸ் கெட்டிங் பேக் டு ரிதம். பார்ப்போம் வரக்கூடிய மேட்சஸ்ல அடிக்கிறாரான்னு. என்ன அப்படியே ஆர்சிபி போலாமா? வேற ஏதாவது சொல்றியா இந்த மேட்சை பத்தி? ரோஹித் சர்மா என்ன 106 அடிச்சிட்டாரு வான்கடையில. ம். அதுல ஒரு சிக்ஸ் வந்து ஆஃப் சைட்ல ரெட் சைடு அடிக்க பார்த்தாரு, ஆஃப் சைட்ல ரோஹித் போச்சு. சர்மா ஸ்டாண்டின் ஏதோ திறந்தாங்களா இன்னைக்கு? அது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் இது பண்ணலன்னு நினைக்கிறேன். நேற்று லாக்கூல் ஏதோ சொன்னாரு, ஸ்டாண்டு திறக்க போறாரு, அந்த ஸ்டாண்ட்லயே சிக்ஸ் அடிக்க போறாருலாம் அடிச்சு விட்டுட்டு இருந்தாரு நேதி. ஸ்டாண்ட் நேம் பண்ணிருக்காங்க, பட் இன்னும் திறந்த மாதிரி எதுவும் காமிக்கல மேட்ச்ல. நான் ஃபுல்லா தான் பார்த்தேன். ஓகே. ஸோ இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிற? அவ்வளவுதானா உன்னோட இறுதி இதை சொல்லு, அப்படியே அடுத்த மேட்சுக்கு போகலாம். ப்ரிவியூ. அதான் இந்த மேட்சும் வந்து பிட்ச் ஒரு முக்கியமான இதுவாயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பிட்ச் ரிப்போர்ட்லேயே டேம்ப்னு சொன்னாங்க. ஸோ கரெக்டாக அவங்க டாஸ் வின் பண்ணி எப்படியா போலிங் இருந்தாலும் சேஸ் போட்டாங்க. பண்ணுறது தான் பெட்டருங்க ம். மும்பையில். பட் இந்த பிட்ச் வந்து இன்னும் மேட பிக் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இனிஷியலாக வந்து எல்லாருமே வந்து அக்ரெசிவாக தான் போகணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது ஓகே, பண்றதுக்கு. எனிவே 2 வியூ பாயிண்ட்ஸ் ஆன் வந்து போர்ட் கொஞ்சம் இன் ஈஸி ஹோம் ஆயிடுச்சு. கேம். ம். ஓகே, ஸோ அதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட்ஸ் ஆன் போர்ட் ஃபார் ஹோம் கேம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் கேம்பெயின் ஸ்டில் வெரி மச் அலைவ். எஸ்ஆர்ஹெச் அகைன் கோயிங் டவுன் ஹில். பார்க்கலாம் வர வர எப்படி ஆகுதுன்னு. அப்படியே நாளைக்கு சின்னசாமி ஸ்டேடியம் போகிறோம். ஹை ஸ்கோரிங் வென்யூ, ஒரு அக்ரெசிவ் டீம் வராங்க ஹோமுக்கு. இன்னமும் ஹோமில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காத ஒரே டீம் ஆர்சிபி தான். பட் அவையில் வந்து நல்லா எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட் ஆடி ஜெயிச்சிருக்காங்க. பட் ஹோமில் இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல இந்த ஆர்சிபி. இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அனதர் அக்ரெசிவ் டீம் தட் பிளேஸ் வெரி அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டு. அப்படி சொல்லிட்டு தான் 111 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க. இது வந்து சீசன் டிஃபைனிங் மொமெண்ட் அப்படின்லாம் ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. அதான் மேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட் இப்போதைக்கு. இப்போ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் வந்து நிறைய ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் அவங்க எதிர்க்க வராங்க. கிளென் மேக்ஸ்வெல் திருப்பி அவர் டீமை எதிர்த்து நிற்கிறாரு. வைஷாக் விஜயகுமாரும் எதிர்த்து நிற்கிறாரு. இந்த சைடு ஜித்தேஷ் சர்மா இவங்களுக்கு ஆடினவர் இவங்களை எதிர்த்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பழைய பகையெல்லாம் இருக்குது, பழைய இதெல்லாம் இருக்குது. இந்த மேட்சை பற்றி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லு, கண்டிஷன் சொல்லு. ஏதாவது டீம் சேஞ்சஸ் இருக்குமா? டீம் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ மேக்ஸ்வெல் போன தடவை வந்து இங்கிலீஷ் வந்து பெட்டர் அகைன் ஸ்பின், அதனால ஸ்டாயினிஸ் பால் விளாட்னாருன்னு சொன்னாங்க. பட் ம். ஸ்டாயினிஸ் வந்து திரும்ப வந்துருவாரு. பட் யாருக்கு பதில் அப்படின்றது தான். இங்கிலீஷ் ஒரு மேட்ச்லயே உட்கார வச்சுருவாங்களா, இல்லை மேக்ஸ்வெல் வந்து பவுலிங்னால இருப்பாரா அப்படின்றது தான் ஒரு இது. மற்றபடி மற்ற எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே இதில் தான் போவாங்க. போன தடவை சூரியன் ஷெட்ஜே உள்ள கொண்டு வந்தாங்க நிறைய பேட்டிங் கொலாப்ஸ்னால. அதுக்கு பதில் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாஷ் தக்கூர், இல்லைன்னா ஹர்பீத் பிரார், இல்லைன்னா பிரார் வைஷாக் நிறைய நேற்று விஜயகுமார். பவுலிங் போடுற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்களே. அதே விராட் கோலியும் பிராருக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்களே. ஆமா ஆமா, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் வேற. ஸோ அதனால கண்டிப்பா ஐ திங்க் பிராரை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு இது. ஆர்சிபி எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அந்த ஒரே ஸ்பாட்டுக்கு தான் சுயாஷ் சர்மா நல்லா போட்டுட்டு இருக்காரு. அவரா ரசிக் தாரா அப்படின்றது தான் ரசிக் ஒரு தார் முதல் மேட்ச் ஆடினார். அதுக்கப்புறம் நம்மளும் இது ஒரு மேட்சும் ப்ரீவியூலையும் சொல்றோம் ரசிக் தாரா சுயாஷ் சர்மான்னு. பட் ஐ திங்க் தேர் வெரி கிளியர், சுயாஷ் சர்மா தான் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அதான் அதுல ஆமா, இவங்களுக்கும் பெருசா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. ஸோ சுயேஷ் சர்மா தான் விளையாடுவாரு. அதான் அது மட்டும் தான் ஒரு ஸ்பாட் இது. லிவிங்ஸ்டன் கொஞ்சம் மேபி எல்லாரும் பெத்தல் வரணும்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் த டிசிஷன். அட்லீஸ்ட் இன்னும் 2 மேட்ச் பார்ப்பாங்களா? இங்க 2 மேட்ச் தான் விளையாடி இருக்காங்க. பட் 2 மேட்சுமே ம். எதுவும் பெருசா பேட்டிங் பிச்சுன்னு போடல. ஆக்சுவலா இவங்க அதுவும் தினேஷ் கார்த்திக்கும் யாரோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க இதுல. நாங்க எதிர்பார்த்த ம். இன்னும் பேட்டிங் பிச் வரல அப்படின்னு. ஸோ கியூரேட்டர் வந்து இன்னும் வந்து பயங்கர ஹை ஹீட் ஹியூமிடிட்டி இருக்கு, அதனால வந்து பிச் ரொம்ப ட்ரையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ம். பட் இப்போ கொஞ்சம் மழைலாம் பெஞ்சதுனால பிச் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் கியூரேட்டர். ம். சொல்றேன் எல்லாம் இப்போ ஒரே கியூரேட்டர் தான் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். கியூரேட்டர் தான் ஃபேமஸ் இந்த இதுக்கு. ம். பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க கியூரேட்டர்ஸ். பார்ப்போம். சரி, இம்பார்ட்டன்ட் மேட்சப்ஸ் என்னென்ன இருக்கும்? ஸோ பிரார் ஆடினார்னா பிரார் கோலி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ம். ஸ்ட்ரைட்டாகவே இப்போ அவங்க நியூ பால்ல போட விடுவாங்க அந்த எஸ்எல்ஏ. வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்? அதான் இப்போ ஃபில் சால்ட் வந்து பயங்கரமா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் படிக்கல் வந்து ஆனா இந்த கிரவுண்ட்ல வந்து ரொம்ப சரியில்லை. ஒரு ஒரு ரன்னு 4 ரன் தான் எடுத்திருக்காங்க. அவரும் ஒரு ப்ரெஷர்ல தான் இருக்காரு. போன மேட்ச் என்ன தான் அடிச்சிருந்தாலும். ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்டார்ட் எப்படி பிச்சு வந்து போன தடவைலாம் ஓகே 170 பிச்சு இருந்துச்சு, அதனால ஓகே பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் இதுதான். ஆன்சன் போன தடவை இவங்க
பயங்கரமா சேஞ்ச் பண்ணாங்க. அஷ்தீப் நியூ பால்ல போடாம யான்சன் நியூ பால்ல போட்டு ஜாவியர் பார்லெட் போட்டு. ஸோ அது எப்படி திரும்ப ஐ திங்க் தே ஷுட் கோ வித் அஷ்தீப் நான் நினைக்கிறேன். நியூ பால் விக்கெட் எடுக்கிறதுக்கு. ம் ம் அது ஓகே தான். ம். இவங்க சைடு வந்து புவனேஸ்வர் குமார் அகேன்ஸ்ட் பிரியன்ஷ் ஆரியான் பிரப்சிம்ரன், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பழைய பேட்டை விட தான் போகிறாங்க வந்து. ஸோ அது எப்படி வேணாலும் போகும், 15 ரன் ஓவராக கூட போகும், இல்லை டாப் வச்சு வாங்குவோம், என்ன வேணாலும் ஆகும். மடக்கி மடக்கி அடிப்பார் பிரியன்ஷ் ஆரியா. அதான் இந்த பிட்ச் வேற நல்லா இருந்துச்சுன்னா இந்த கிரவுண்டுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். ஸோ அதான் ம் சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் அடிச்சு தான் விளையாட போறாங்க. அது ம் குட் சான்ஸ் டு டேக் ஏர்லி விக்கெட்ஸ் ஆக்சுவலா. குட் புவனேஸ்வர் சான்ஸ். பட் குமார் அவங்களும் அடிச்சும் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்காதான். இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய அப்படிதான் நிறைய சான்சஸ் மிஸ்டு அப்படின்லாம் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எம்ஐ அதான் மேட்ச்ல. ஒரு ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் மிஸ்ட் கேட்ச் தான். மற்ற ரெண்டும் ஜஸ்ட் கொஞ்சம் டிராப் ஷாட். அதான். ஸோ இந்த மாதிரி தான் இவங்களுக்கும் நிறையா வரும். இந்த பிரியன் சாரியா பிரப்சிமரனும் எல்லா பாலையும் சுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸ்ரேயாஸ் ஐயரும் அக்ரெசிவாக தான் அவர் நினச்சா ஈஸியாக சேஃப் 40 அடிக்கிற பேட்டர். இந்த சீசன் வந்து அப்படி அடிக்க மாட்டேங்கிறாரு அவர். அடிச்சா 60 அடிக்கிறாரு, இல்லை டக்கு 1 அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அப்படிதானே? ஆமா. ஸ்டாயினிஸ் வில் கம் பேக். ஸ்டாயினிஸ் நல்லா விளையாடுவார்னு நான் எதிர்பார்க்கறேன். அவர் கோவத்துலயும் இருப்பாரு. போன தடவை டிராப் உங்களுக்கு பண்ணதுக்கே இங்கிலீஷ் ரொம்ப உட்காரணும், அதை சொல்லிக்கிட்டே இல்ல இருக்கீங்க திரும்ப இங்கிலீஷ் தான் திரும்ப. மேக்ஸ்வெல்லா யாருக்கு பதிலானா வரலாம் ஸ்டாயினிஸ். பட் ஸ்டாயினிஸ் வில் கம் பேக். சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்போ ஃபேண்டசி எடுங்க, யாரெல்லாம் எடுக்க போற? ஃபேண்டசி நம்ம நம்ம 2 தான் பேர் தான். எடுக்கணுமா? 5 5 எடு, 5 6 கூட எடு, 5 எடுப்போம் ஃபர்ஸ்ட். அப்புறம் கடைசியா காமனா ஒன்று சொல்லுவோம். ஓகே ஐ கோ ஃபில் சால்ட், விராட் கோலி. இன்னும் கொஞ்சம் எடுத்துருவா. அஷ்தீப். சரி 2 எடுப்போம். சரி போதும், 3 நிறுத்து. ஃபில் சால், விராட் கோலி, ஹர்ஷதீப் எடுத்துட்டேன். நான் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் ஜாஸ் ஏசல்வுட் எடுக்கிறேன். ஒரு விக்கெட் டேக்கிங் ஆல்ரவுண்டர் கிளென் மேக்ஸ்வெல் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சலால் அவரோட பழைய, அதை மறந்துட்டீங்களே, பழைய பகையை சலால் தீர்த்துக்கிறதுக்கு சலால். சலால். அவர் வேற ஷோல்டர் இன்ஜுரியோட 4 விக்கெட் எடுத்தாருங்கிறாங்க. ஸோ சலாலையும் விட முடியாது. ஸோ இவங்க 3 பேர் நான் சொல்றேன். அடுத்து சொல்லு இன்னும் 2 பேர். 2 பேர் சொல்லுவா. ஆ ஐ வில் கோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஆ அண்ட் ஐ வில் கோ பட்டிடார். ஓகே, இவங்க 2 பேர் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் சொல்லணும்னா அதான் ஸ்டாயினிஸ் இங்கிலீஷ் 2 பேர்ல யார் இருக்காங்களோ அவங்கள எடுக்கலாம். ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸு விழுகும் இந்த விக்கெட்டில். ஹர்ஷ்தீப் நீ எடுத்துட்ட, ஹேசல்வுட்டும் எடுத்தாச்சு. யாஷ் தயால் கூட எடுக்கலாம், நாட் அ பேட் பிக் இந்த மாதிரி ஒரு வென்யூவில். நிறைய நியூ பால்லையும் போட்டு அதுக்கப்புறம் டெத்லி வராரு. ஆமாம், அவர் லிவிங்ஸ்டன் கடைசி ஸ்பாட்டு லிவிங்ஸ்டன் கூட எடுக்கலாம். திடீர்னு வந்து போட்டு ஓசி எடுப்பார், பேட்டிங்னும் சான்ஸ் கிடைக்க முடியும். லிவிங்ஸ்டன் விட முடியாது ஃபேண்டசியில். அதான் நிறைய பேர் அப்படிதானே, இல்லை வேற இருக்காங்க. யாராவது சொல்றியா? மார்க்கோ யான்சன் இது நம்ம பிபிஐ இது பிபிகேஸ்னு வருது. பிபிகேஸ் தானே பஞ்சாப் ஓபனர்ஸ் சொல்லல 2 பேரும். பட் ஆனா அவங்க பிரியன்ஷா ஃபேண்டசி ஆரியா, வைஸ் திடீர்னு பிரப்சிம்ரன். இதுவா போலாம். ரொம்ப ஏர்லியா ம் இது பண்ணி போலாம். போன மேட்ச் வந்து இப்போ அதான் அப்படி பண்ணாலும் பிரப்சிம்ரன் 30 ரன் அடிச்சிட்டாரு. அந்த 111ல் 30 ரன் பிரப்சிம்ரன் அடிச்சது தான். அதனால ரிஸ்க் எடுக்கணும்னா அந்த காலையும் எடுக்கலாம் நம்ம வியூவர்ஸ். ஸோ பார்க்கலாம் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் வின் இன் ஹோமா, இல்லை பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்களா? பஞ்சாபா? ஏன்னா பஞ்சாப் பஞ்சாபான்னு இழுக்கிற. இல்ல பஞ்சாப் போன மேட்ச்லாம் ஓகே. அவங்க ஜெயிக்கிறதோட கேகேஆர் இது பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அந்த பிட்ச்ல 1 லெவல் டிஃபெண்ட் பண்ற இது இல்ல. நல்லா தானே போட்டாங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாம். இல்ல அதான் நல்லா போட்டாங்கன்னு தான் சொல்றேன். பட் அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா போயிடாம கொஞ்சம் இது பண்ணி விளையாடி இருக்கலாம். நான் சொன்ன விராட் கோலி மாதிரி ஒரு இருந்தாருன்னா சேஸ் பண்ணி ஈஸியா தட்டி ஜெயிச்சிருப்பாரு. அதான் ஐ வில் கோ ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி ஆமா, லுக்ஸ் ஸ்ட்ராங்கர். ஓகே. நான் வந்து திருப்பியும் இன்னொரு மேட்ச் ஆர்சிபி ஹோம்ல தோப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒருத்தர் வந்து வியூஸ் பாருங்க, மட்டு வந்து ஆர்சிபின்னு சொல்லுது, நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆளுக்கு ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்சும் பார்த்துட்டோம். நாளைக்கு மேட்ச்சை பற்றி நம்மளோட ப்ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ மேட்ச் முடிஞ்சோடனே திரும்பி வருவோம். வில் அசஸ் வாட் ஹேப்பன் அண்ட் ஹவு திங்ஸ் வெண்ட். ஸோ இதுதான் மட்டும் உன்னுடைய ஃபைனல் கமெண்ட் சொன்னா வி கேன் சைன் ஆஃப். இது ஒரு முக்கியமான மேட்ச் இந்த டேபிள் இது பண்ண இருக்கும். அடுத்த லெவல் போய் கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் ரெண்டு ரெண்டு டீமுக்கும். போன மேட்சே வந்து பஞ்சாப் ஜெயிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்திருக்கும். கல்கட்டா மேலே
வந்திருப்பாங்க. இது அதான் இப்போ ஜெயிச்சாங்கன்னா அடுத்த இதுக்கு ஒரு கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். ஓகே, அப்போ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ வில் கம் பேக் டுமாரோ. வில் சைன் ஆஃப் நவ் அரட்டை ஸ்குவாட். பாய்.